அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1193வது நிகழ்ச்சி. சதீஷ் பேச போறாரு. பிகினிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இதுதான் டாபிக். டீச்சிங் பிசிக்ஸ் த்ரூ ஹிஸ்டரி அப்படின்ற அந்த புக்ல இருந்து பேசுறாரு. காத்தி ஜோசப் அப்படின்னு பிகினிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 600 பிசிலேயே எலக்ட்ரிசிட்டி பத்தி ஒரு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் ஹிஸ்டரி சொல்லுது. அதுக்கப்புறம் 16th அண்ட் 17th செஞ்சுரியில தான் எலக்ட்ரிசிட்டிக்கு அந்த இது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டின்ற கான்செப்டே எப்படி வந்தது அப்படின்றதுலாம் ஒரு கேள்வி இருக்கு. எப்படி வந்தது, அந்த சிம்டம்ஸ் எப்படி வந்தது, பல விஷயங்கள் நமக்கு சிந்தனைகள் இருக்கு. இது இந்த டாபிக் போட்ட உடனே எத்தனை பேர் என்ன சிந்திச்சோன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் சதீஷ் பேசி முடிச்ச உடனே சொன்னோம்னா நல்லா இருக்கும். நாம இந்த டாபிக் பார்த்த பிறகு என்ன தோணுச்சு அப்படின்றது பார்க்கலாம். சதீஷ் என்ன பேசுறாரு, வாங்க சதீஷ். சாரி சார், மியூட்ல இருந்துட்டேன் சார். சாரி. ஓகே, நீங்க அதான் யோசிக்கிறேன். நாங்க மியூட்ல இருந்துட்டேன். சாரி சார். ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தி பேச போறேன். அதுவும் லைக் ஸ்மால் பிகினிங்ஸ். லைக் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருந்தது அந்த காலத்துல. அது எப்படி ஆரம்பிச்சோம், அப்புறம் எப்படி எவால்வ் ஆகி இன்னைக்கு நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறத இந்த புக்ல ரொம்ப டீடைல்டா ஹிஸ்டரியை வச்சு சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு இது ஒரு ட்ரீம். கொஞ்சம் பலமா பேசுங்க. சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். ஓகே, இப்ப கேக்குதா ஒழுங்கா? எனக்கு ஓகே பேசுங்க பாப்போம். ஓகே சார். ஓகே, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே, நல்லா கேக்குதா இல்லையா? ஓகேனா நான் அப்படியே பேசுறேன் அதே மாதிரி. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பிசிக்ஸ் டாபிக், எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை இப்போ நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாத அளவுக்கு ஒன்றி போயிட்டோம். அதே மாதிரி எவ்ரி பிக் திங், இப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் எ பிக் திங், ரைட்? எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும். இன்னைக்கு அந்த சின்ன ஆரம்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். பட் இது ஒரு 8 செஷன் போகும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சின்ன ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். பட் த்ரூ அவுட் த செஷன் எப்படி, இந்த 8 செஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சில பேர் ஒரு ட்ரீம் மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. சில பேர் தன்னோட செல்ஃப் ஆதாயத்துக்காகவும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுப்போம். அட் த சேம் டைம் இவங்க என்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். பட் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்ன, ஏன் இதை இங்க நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தையோ இல்லை யாராவது தெரிஞ்ச சின்ன பசங்க, இப்போ நம்ம ஸ்கூல்ல விட போறவங்கன்னா பிக்கப் பண்றவங்க கேட்குறாங்க, எலக்ட்ரிசிட்டினா என்ன, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா எனக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதை தவிர எதுவுமே சொல்ல தெரில. அது தட்னினா எலக்ட்ரான் அதில் ஃப்ளோ ஆகும், அப்புறம் லைட் எரிஞ்சிரும் அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு அபத்தம் கிடையாது, அதுதான் உண்மை. பட் இந்த விளக்கம் எந்த அளவுக்கு குழந்தைகளை இல்ல சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதுக்காக நிறைய புக்கு தேடினேன், யூடியூப்ல எல்லாம் தேடினேன். அப்ப கேத்தி ஜோசப் யூடியூப்ல இது மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. அப்புறம் அவங்க புக்கும் எழுதுனாங்க. அந்த புக்கு கண்ணில் பட்டுச்சு. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு அஸ்டானிஷிங்கா இருந்தது. இவ்வளவு நடந்திருக்கு, இது எதுவுமே தெரியாம 38 வயசு இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. சரி, இது இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கூல் சிலபஸஸ்ல எப்படி இருக்கு, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்ல அப்படின்னு போய் பார்க்கும்போது 6வதுல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டேர்ம் 2 செகண்ட் சாப்டர். ஸோ என்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, 6th to 10th எலக்ட்ரிசிட்டி பிரிச்சு போட்டு
அந்த டேர்ம் டு செகண்ட் சாப்டர் வரும் எவ்ரி டைம். ஸோ இதெல்லாம் பிரித்து சிம்பிள் ஆரம்பிச்சு எண்டு முடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டோன்னே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிடுறாங்க. அப்புறம் சீரியல் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சோமோ அது அப்படியே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவோம். பட் அதை தாண்டி சிந்திக்கிற சக்தி இருக்காது. அந்த ஒரு இடத்துக்கு சென்று கூட்டிட்டு போறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்தனால, சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம படிக்கிறோம், இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இதை ஷேர் பண்றேன். எதுவுமே தியரிட்டிக்கலா இருக்காது, ஈக்குவேஷன்ஸ் இருக்காது. ஜாலியா ஒரு மனிதர்கள் ஒரு விஷயத்த பார்க்குறோம், அதை எப்படி சிந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணி நம்ம இப்ப யூஸ் பண்றோங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். நோ ஈக்குவேஷன்ஸ், நத்திங். ஸோ ஜாலியா பார்ப்போம் என்னன்னு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் 1600வது காலகட்டத்துக்கு கூட்டு போயிடுறேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அந்த படத்துலனா எப்படி செட் பண்ணுவாங்க, இது மாதிரி தான் இருக்க போகுது எல்லாம் அப்படின்னு அதே மாதிரி செட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நம்மளுக்கு இப்ப சுத்தி என்ன இருக்கோ அது நம்ம மைண்ட்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 1600 காலகட்டத்துல இப்ப நீங்க கோவில் தான் போனீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஜிகி ஜிகின்னு சீரியல் லைட் அதெல்லாம் இருக்காது. நைட் ஆயிடுச்சுன்னா நிலா வெளிச்சம், இல்லை யாராவது நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த வெளிச்சத்துல மட்டும்தான் தெரியும். இவ்வளவுதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதுக்காக ஒரு இமேஜை வந்து நான் கஷ்டப்பட்டு ஏஐ மூலமா யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நிலா வெளிச்சம் கொஞ்சம் பிரைட்டா கோபுரத்தை காட்டும். அப்புறம் கீழே இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி வச்சிருப்பீங்க அங்கங்க. ஸோ அந்த விளக்குல என்ன ஒளி தெரியுதோ அதை வச்சுதான் நம்ம அங்க சுத்திட்டு இருப்போம் இங்க அங்க. இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா தீப்பந்தம் ஏற்றி வைப்பாங்க கரெக்டா ஒரு 6:30 இருட்டுறதுக்கு முன்னாடி. இவ்வளவுதான், இந்த அளவுக்கு தான் இருக்கும். வெளிச்சம், லைட் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அதே 1600ல நம்மளுக்கு அது இந்தியாவில இருந்தது. அப்ப இந்த சைடு யூரோப்லனா பார்த்தோம் அப்படின்னா பேலஸ் இருக்கும். பேலஸ்லயும் அதே கதை தான். அவங்க நம்ம வீட்டுல விளக்கு இருக்குன்னா விளக்குக்கு இன்னொரு ஒரு டிசைனை போட்டு அங்க இருந்து அவங்க எண்ணெய் ஊத்தி திரி ஊத்தி அதே மாதிரி விளக்கு தான் அங்கங்க ஏற்றி வச்சிருக்காங்க. தீப்பந்தம் வச்சிருக்காங்க. தீப்பந்தம் பிடிச்சிட்டு தான் நடந்து போகணும். அதையும் தாண்டி போனீங்கன்னா இந்த ஜிம்னி விளக்கு, இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. நான் வந்து ரொம்ப சின்ன வயசு 5-6 வயசு கிராமத்துக்கு போகும்போது அந்த வயலுக்கு போறப்ப வெளிச்சம் இருக்காது. அப்ப இந்த ஜிம்னி விளக்கு ஏத்தி எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விளக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரியும். அதே மாதிரி ஒரு நிலா வெளிச்சம் தான் இருக்கும். இவ்வளவுதான் நைட். பெட்ரமாஸ் லைட்னு சொல்லுவோம். பெட்ரோமாஸ் லைட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆமா, அந்த மாதிரி ஒரு லைட் யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம். பெட்ரோமாஸ் லைட்டுங்கிறது வேற. இந்த விளக்கு வந்து அந்த தீவெட்டி வெளிச்சம் அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அரிக்கன் விளக்கு. பெட்ரோமாஸ்லாம் அதுக்கப்புறம் வந்த பல்பு அது. அது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம டெவலப் ஆன பிறகு வந்தது அது. அரிக்கன் விளக்கு தான், கையில அரிக்கன் விளக்கு தான். லாந்தர் விளக்குமாங்க. லாந்தரே அரிக்கன் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத கையில புடிச்சு தூக்கிட்டு போவாங்க காத்துல. அது வந்து எரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுத்திலும் கண்ணாடி போட்டு மூடி அதை தான் கையில தூக்கிட்டு போவாங்க. கரெக்ட், அதுதான், அது அரிக்கன் விளக்கு தான். இந்த வார்த்தை தான் அரிக்கன் விளக்கு. ஆமா. சோ அந்த மாதிரி விளக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் 1600ல. அதுக்கேற்ற மாதிரி வீடுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் குத்து விளக்கு இல்ல சின்ன சின்ன விளக்கு ஏற்றி வச்சிருப்போம். அதனாலதான் அந்த 6 மணிக்கு மேல வீடு கூட்டாதீங்க, இருட்டுல ஏதாவது முக்கியமான பொருள் காணா போச்சு, வெளில போச்சுன்னா நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி 6 மணிக்கு மேல கூட்டக்கூடாது. அந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிச்சதுக்கு இதுதான் காரணம். ஸோ அந்த மாதிரி இவ்வளவுதான் நமக்கு இருந்தது வெளிச்சங்கள். ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன மாதிரிலாம் சிந்திச்சு வந்திருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் கில்பர்ட். ஆக்சுவலா அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மேக்னட்டிசம். ஏன் அப்படின்னா இவர் தான் உலகமே ஒரு காந்தம், அதுக்கு மேல நார்த்து சவுத்து. ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எப்போதும் இந்த உலகத்துல இருக்க நார்த்து சவுத்தை பாயிண்ட் பண்ணி தான் போகும். நார்த்து இதை வச்சு தான் எல்லாரும் நேவிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டை வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் உலகம் வந்து ஒரு காந்தம்ங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்ன வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்றப்ப இவருக்கு வந்து ஆக்சிடென்டலா என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஆம்பர் அப்படிங்கிறாங்க, இதுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. ஒரு ஆம்பர் மாதிரி ஒரு ஸ்டோன் கிடைக்குது. அதை இவர் என்ன பண்ணாருன்னா ஏதோ தேய்ச்சி விளாண்டுருக்காரு. அது தேய்ச்சிட்டு அப்படி சைட்ல இருக்கும்போது பார்த்தா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னது, நான் தேய்ச்சா அது மேக்னெட் ஆயிடுதா அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. ஸோ அப்போ அது மேக்னெட் ஆயிடுச்சான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அட்ராக்ட் பண்றதை விட்டுருச்சு. அப்புறம் திருப்பியும் தேய்க்கிறாரு, திருப்பியும் வைக்கிறாரு, ஏதோ அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து மேக்னெட்டா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா கையில என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தேய்ச்சி அட்ராக்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஸோ ஒரு
சில பொருட்களை வந்து வேகமா தேய்க்கும் போது அட்ராக்ட் ஆகுது. அந்த மாதிரி எடுக்கிறப்ப இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஏதோ ஒரு புதுசா ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது நம்ம வேகமா தேய்ச்சிட்டு வைக்கும்போது. அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரியஸ்னா என்ன மீனிங்னா ஆம்பர் லைக். ஸோ அதனால ஆம்பர் லைக் ஃபோர்ஸ்ன்னு இந்த ஆம்பர் மூலமா வச்சிருக்காரு. இதுதான் காலப்போக்கில் எலக்ட்ரிசிட்டின்னு வந்திருக்கு. ஸோ வில்லியம் கெல்பர்ட் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு பேர் வச்சவர் அப்படிங்கிறாங்க ஹிஸ்டாரிக்கலா. ஸோ அப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, யூசிங் திஸ் எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் we can attract some things temporarily. அந்த நியூ ஃபோர்ஸ் எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் தேய்ச்சிட்டு ஆப்ஜெக்ட் கிட்ட வச்சிங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளவுதான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இது இல்லாம அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஒரு பிசிசிஸ்ட், ஒரு டாக்டர், மெடிசன் எல்லாமே பண்றவர். அந்த மாதிரி ஒரு மெடிசனுக்காக தான் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஒரு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு, எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ். ஓகே, வில்லியம் கில்பர்ட் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி புக் எழுதிட்டாரு. டி மேக்னட்டோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை இந்த ஒட்டோவான் குயிரிக்கி, 2வது சயின்டிஸ்ட் வந்து எடுத்து படிக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட். இவர் வந்து ஒரு டிப்ளமாட் கூட, ஒரு பொலிட்டீஷியன் கூட. ஸோ இவர் இதை வச்சு நிறைய அந்த புத்தகத்தை படிக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இவரோட மேஜர் இது பாத்தீங்க அப்படின்னா, இவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காத்துக்கு ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இவர் வேக்யூம் பம்ப் ஒன்று உண்டாக்குறாரு. ஸோ காத்தெல்லாம் எடுத்துருவாரு. இப்ப ஒரு பெரிய ஜாடி இருக்கு, அதுல தண்ணியை ஃபில் பண்ணி வெயிட் அளந்துருவாரு. அப்புறம் மிச்சம் இருக்க காத்தை இழுத்துட்டு திருப்பி அளப்பாரு. அப்ப வெயிட் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து காத்துக்கு வெயிட் இருக்குன்னு ப்ரூவ் பண்றாரு. இந்த வேக்யூம் பம்ப் வந்து அவருக்கு பயங்கரமா உதவுது. ஸோ இதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து ஏதாவது கண்டுபிடிக்கணும் போதுதான் இந்த டி மேக்னட்டோ புக் அவர் கையில பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை பார்த்துட்டோன்னே இவருக்கு வந்து பயங்கர ஆர்வம். ஆக்சுவலா முக்கியமா அவருக்கு மெயினா என்ன ஆர்வம் அப்படின்னா, உலகமே ஒரு காந்தம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய ஆர்வம். ஸோ அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உலகத்துக்குள்ள என்ன இருந்திருக்கும் காந்தம் அப்படிங்கும்போது, அவருக்கு அந்த காலகட்டத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து எரிமலைகள். அப்ப எரிமலைகளுக்குள்ள போய் பார்த்தோம்னா, அந்த எரிகொழம்புல என்ன இருக்கோ அதுதான் உலகத்துக்குள்ள இருக்குன்னு நம்ம சிந்திச்சிருக்கோம். அப்ப அந்த எரிகொழம்புல மேஜரா இருந்தது வந்து சல்ஃபர். ஸோ அப்ப அந்த சல்ஃபரை வச்சு ஒரு உலகத்தை உருவாக்குறாரு. அப்ப அது எப்படி ஏதாவது அட்ராக்ட் பண்ணுதா, ஏதாவது அட்ராக்ட் பண்ணுதா, ஏதாவது இந்த நியூட்டன் வந்து அப்போ வந்துட்டாரு. ஸோ அவர் கிராவிட்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்ப அந்த மாதிரி இது எதாவது அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலான்னு போறாரு. பெருசா ஒன்றும் நடக்கல. அப்ப என்ன பண்றாரு, அதே ஆத்தர் தானே வில்லியம் கில்பர்ட், தேய்ச்சா அட்ராக்ட் ஆகும்னு எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காருல்ல. ஸோ அவர் என்ன பண்ணாரு, இந்த பெரிய சல்ஃபர் பால் எடுத்து வேகமா தேய்க்கிறாரு. தேய்ச்ச என்ன ஆகுதுன்னா, அங்க ஏதோ ஃபெதர்னா இருந்திருக்கு, அந்த ஃபெதர் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரோட இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஜாலியா இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஃபெதர் அட்ராக்ட் ஆனது ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, திருப்பி இந்த பாலை கிட்ட கொண்டு போலான்னு மூவ் பண்றாரு, ரிப்பல் ஆகுது. திருப்பி கொண்டு போனா ரிப்பல் ஆகுது. அப்படியே ஓடுறாரு, ஓட ஓட அது ரிப்பல் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகே, அப்ப இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் வெறும் அட்ராக்ட் மட்டும் பண்ணாது, ரிப்பலும் பண்ணும் டாக்குமெண்ட் பண்றாரு இந்த ஒட்டோவான் குயிர்கி. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல்ல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, த ஸ்டிங்கி பால் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பால் மேட் ஆஃப் சல்ஃபர், லைக் சல்ஃபர் வந்து ரொம்ப நாரும், அதனால இது வந்து ஸ்டிங்கி பால் எக்ஸ்பெரிமெண்ட்னுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அந்த எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் ரிப்பல் பண்ணும், அதுவும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்னா, தேய்ச்சோம்னா அட்ராக்ட் பண்ணும், அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்பல் பண்ணும். இந்த அளவுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது அந்த இவருக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஃபேக்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, he was fascinated by the mysteries of void. voidனா உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஸோ அதை வச்சுதான் அவர் வந்து ஏர் இஸ் நாட் அ நத்திங், அதுக்கும் ஒரு மெஷரபிள் வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ அவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷனே வந்து காத்துக்கு வெயிட் இருக்குதான். இது வந்து சைட் ட்ராக்ல அவர் கண்டுபிடிச்சது. பட் தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் பிகினிங்ஸ் விச் லெட் டு த இன்வென்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் மூணாவதா யாரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து பிரான்சிஸ் ஹாக்ஸ்பி. ஸோ இவர் வந்து என்ன மாதிரி ஆள் அப்படின்னா, அந்த இங்கிலாந்துல வந்து அந்த துணி மடிக்கிறவங்க, ஸோ ட்ரேப்பர் அப்படிங்கிறாங்க, அந்த துணி மடிக்கிற சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா இவருக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்தவர். அவரே தேடி தேடி சயின்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. ஐசக் நியூட்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம். ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, கிங் சார்லஸ் டூ அப்படிங்கிறவர் வந்து அந்த டைம்ல ராயல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சயின்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சொசைட்டி.
அந்த சொசைட்டில சயின்டிஸ்ட் என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதை அனுப்பிச்சா அதை ரிவ்யூ பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராயல் சொசைட்டி பப்ளிஷிங் ஹவுஸ்ல ஐசக் நியூட்டனை ஒரு பீரியட்ல வந்து ஹெட்டா போடுறாங்க. ஸோ அவர் தான் பார்த்து எல்லாம் இது பண்றாங்க. இந்த மீன் டைம் வந்து ஐசக் நியூட்டனுக்கு வந்து டெய்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் எப்படி கிராவிட்டி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும். அவரோட 3 லாஸ்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும். ஸோ அது போர் அடிக்குது அப்படிங்கும்போது இந்த ஹாக்ஸ்பி வந்து அவர் கண்ணுக்கு பட்டு அவர் வந்து அசிஸ்டண்டா எடுத்துக்கிறாரு. ஸோ ஹாக்ஸ்பி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாரு. ஸோ நியூட்டனுக்கு வந்து ஒரு வேலை கம்மியாகுது. இந்த மாதிரி தான் அவர் வந்து ராயல் சொசைட்டிக்குள்ள இன்டகிரேட் ஆகுறாரு. நியூட்டன் வந்து எல்லா வேலையும் இவர் தள்ளி விட்டுறாரு, சின்ன சின்ன வேலை எல்லாமே. பட் ஈவன் தோ இவ்வளோ இருந்தாலும் நியூட்டன் வந்து இவருக்கு நிறைய காசு தர மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் தருவாரு. அவர் ஏழ்மையிலே வச்சிருந்தாராம். ஏன் அப்படின்னா அவருக்கு நிறைய காசு கொடுத்தா அவருக்கு சயின்ஸ் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி, தனியா போய் சொந்தமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அது மாதிரி இந்த புக்ல போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டிஞ்சியா கொஞ்சம் கொஞ்சமா தான் காசு ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு. சரி, இவர் என்ன இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எடிசன் தான் பல்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஆனா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரான்சிஸ் ஹாக்ஸ்பி வந்து, நம்ம இவ்வளவு நேரம் பேசணும்ல இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அந்த ஜென்ரேட் பண்றதுக்கான பேர் வந்து இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வச்சு ஒரு பல்பு கண்டுபிடிச்சிருந்தாரு. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, இவர் இந்த நியூட்டன் இந்த இதனா பண்றப்ப நியூட்டன் வந்து இவருக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அங்க வர பப்ளிகேஷனுக்கு வர பேப்பர்ஸை வந்து இவர் படிச்சு எது புதுசா இருக்கு, இன்னோவேட்டிவா இருக்கு, நம்ம எதுக்குமே தெரில அப்படிங்கிற அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா நியூட்டனுக்கு அனுப்புவாரு. அப்படியே அவர் பாக்குறப்ப ஒரு பேப்பர் அவர் கண்ணில் பட்டிருக்கு. அந்த பேப்பர் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டியூப்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி ஒரு சின்ன டியூப். அதுக்குள்ள மெர்க்குரி இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மெர்க்குரி வேப்பர் மேல வந்திருக்கு. அதை நல்லா ஷேக் பண்ணும்போது அந்த வேப்பர் வந்து நம்ம நியான் லைட்னுவாங்கல்ல, நைட்லனா க்ளோ ஆகும், அந்த மாதிரி அந்த லைட் வந்து அங்க க்ளோ ஆயிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் காத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஷேக் பண்ணா இன்னும் நிறையவே லைட் வருது அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ ஹாக்ஸ்பி இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உலகத்தை சிம்பலைஸ்டா ஒரு கிளாஸ் குளோப் பண்றாரு. அந்த குளோபை வந்து உள்ள மெர்க்குரி எல்லாம் போட்டுட்டு வேகமா சுத்துறாரு. ஓகே, அந்த சுத்துறதுக்கு தான் இந்த வீல் தான் இங்க இருக்கு பாருங்க. இதை வந்து ஹாக்ஸ்பி ஜெனரேட்டர்னுவாங்க. ஸோ இந்த ஹேண்டில் வச்சுட்டு வேகமா சுத்துவார், இது வேகமா சுத்தும். அப்படியே சுத்தும் போது மேல கையையோ துணியோ வச்சோம்னா அந்த குளோப் வந்து நம்ம கையில காண்டாக்ட் ஆகும்ல, இட்ஸ் இஸ் லைக் ரப்பிங். அப்ப நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இப்ப அந்த குளோபுக்குள்ள மெர்க்குரி போட்டுட்டு இதே மாதிரி வேகமா சுத்தி அதே மாதிரி பண்ணலாம்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த என்டையர் பல்ப் வந்து க்ளோ ஆகி ஒரு ப்ளூயிஷ் லைட் ஒரு பல்பு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இருட்டு அறையில வந்து ஒரு நல்ல வெளிச்சம் வர மாதிரி இருக்கவும் தே ஃபவுண்ட் இட் லைக் அ சூப்பர்ப் இன்வென்ஷன். ஸோ இதுல அவர் மெயினா எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னா, ஒரு பொருளை வேகமா சுத்தி விட்டுட்டு அது மேல ஒரு கிளாத்தோ இல்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனல் நல்ல மெட்டீரியல் வச்சா இன்னும் நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். இதுதான் அவர் கண்டுபிடிச்சது. ஆனா அந்த மெர்க்குரி போட்டோன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா இட்ஸ் லைக் அ ப்ளூயிஷ் லைட். இதை வந்து அந்த ராயல் சொசைட்டி வந்து பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு 200 இயர்ஸ் ரன் பண்ணாங்க. இங்க பாருங்க, நாங்க இருட்டுல வந்து பெரிய வெளிச்சம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தை காட்டுவாங்க. இதை மோஸ்ட் ஆஃப் த விசர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க 200 வருஷம். So what we learned so far with 3 people, William Gilbert said ஒரு புது ஃபோர்ஸ் இருக்கு, வேகமா தேய்ச்சிங்கன்னா அது பொருள் அட்ராக்ட் பண்ணும். ஒட்டோ வான் குயிரிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதே பொருள் கொஞ்ச நேரத்துல ரிப்பல் ஆகுது. அப்புறம் ஹாக்ஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ரொம்ப சின்னதா தானே இருக்கு, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய ரவுண்ட் குளோப் எடுத்து வேகமா ஸ்பின் பண்ணி ரப் பண்ணீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே 60 வருட காலகட்டங்கள் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஈஸியா வந்து பிசிக்ஸ்ல ஒரு லேப் போனோம்னா இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டை டக்குன்னு பண்ணுவோம். ஆனா நம்ம மனிதர்கள் சிந்திச்சு இத இந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கு வந்து 60 இயர்ஸ் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன் கிரே. இந்த படிச்ச 5 சயின்டிஸ்ட்ல இவர் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஏழ்மையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அது ஏன் அப்படின்னா, ஸ்டீஃபன் கிரேயும் ஹாக்ஸ்பி மாதிரி ஒரு அந்த மாதிரி துணி மடிக்கிறவங்க மாதிரி ஒரு துணி ட்ரை பண்றவர், காய போட்டு எடுக்கிறவர். ஸோ அந்த வேலை பார்க்குறவர் இவர். ஸோ இவரும் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஃபேமிலி. பட் இவருக்கு இந்த அஸ்ட்ரானமி இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தனால
அந்த ராயல் சொசைட்டி சொன்னேன்ல, அதுல ராயல் அஸ்ட்ரானமர்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த அஸ்ட்ரானமர் கிட்ட போய் இவர் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணி அதுல வர காசை வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த ராயல் அஸ்ட்ரானமர் இருக்கார்ல, அவர் பேர் ஃபிளாக்ஸ்டெட்னு நினைக்கிறேன். அவருக்கும் நியூட்டனுக்கும் ஆகாது. வாக்கியாச்சண்ட மாதிரி. இவர் என்ன சொன்னாலும் நியூட்டன் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இவர் கொடுக்குற பேப்பரை பப்ளிஷ் பண்ண மாட்டாரு, தள்ளி விடுவாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். இதனால ஸ்டீஃபன் கிரே வந்து அவரோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தனால நியூட்டன் வாஸ் நெவர் அப்ரூவிங் எனி ஆஃப் த ஸ்டீஃபன் கிரேஸ் பேப்பர். ஸோ ஹாக்ஸ்பி கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருவார். ஹாக்ஸ்பி தானே நியூட்டன் அசிஸ்டன்ட். இந்த ஆள் பேப்பர் போட்டானா என் கைக்கே கொண்டு வராது, அங்கேயே கீச்சு போட்டுரு அப்படின்றவாரு. ஸோ அதனால அந்த பேப்பர் வந்து நியூட்டன் கிட்டேயே போல. பட் என்ன ஆகுது அப்படின்னா ஹாக்ஸ்பி ஒரு பீரியட்ல இறந்துடுறாரு. ஹாக்ஸ்பியை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு அசிஸ்டன்ட் வர்றாரு. ஐ ஃபர்காட் இஸ் நேம். இட்ஸ் நேம் இஸ் சம்திங் டெஸ்ஜார்டியர் அப்படின்னு வரும். ஸோ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா நியூட்டன் சொல்றதை கேட்டா சயின்ஸ் வளராதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நியூட்ரலா இருப்பாரு. நியூட்டன் சொல்றதை கேட்டு ஆமா ஆமா கிரே சொல்ற பேப்பர்னா கீச் போட்டேன் அப்படின்னாரு. அந்த அதர் சைடு கிரே வந்து ஒருத்தவங்களோட கொலாபரேட் பண்ணி போடுற மாதிரி அவரோட பேப்பரை வாங்கி வாங்கி வச்சு ஏதாவது பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஹீஸ் நியூட்ரல். நியூட்டன் சொல்றதையும் கேட்டு தலையாட்டிக்கிற, இந்த சைடு சயின்ஸ் சொல்றதும் இவர் சொல்றதையும் சேர்த்து பண்றாரு. ஸோ அப்படி இந்த கிரே வந்து ஒரு 55 வயசு வரையும் போராடிட்டு எனக்கு யாரும் இன்வெஸ்டும் பண்ண மாட்டேங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், நான் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராயல் அஸ்ட்ரானமர் சொன்னேன்ல, அவர் என்ன பண்ணாரு, அந்த காலகட்டத்தில் வார் முடிஞ்சது. அந்த வார் வெட்டரன்ஸ்க்குன்னா ஒரு பெருசா வீடு கட்டி கவர்மெண்ட் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல கிரே வந்து வார் பீப்புளுக்கு வந்து அஸ்ட்ரானமி மூலமா நேவிகேட் பண்ண நேவி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ட்டு அங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்க இன்னொருத்தரை மீட் பண்றாரு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து 10 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பட் ரியலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன வந்து பிரமிக்க வச்சது. இப்படின்னா அவர் திங்க் பண்ணாரு அப்படின்னு. ஸோ லெட்ஸ் see வாட் இஸ் தட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கம் போல அந்த டியூப் எடுத்து ரப் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஃபெதரை மேலே போடுவார், சென்டரில் போய் அட்ராக்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாரு, நம்ம ஏன் டெஸ்ட் டியூபை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டெஸ்ட் டியூபை வந்து ஒரு கார்க் மூலமா க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு ரப் பண்ணி ஃபெதரை போடுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, சென்டர்ல போய் தான் விழும் அப்படின்ட்டு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த கார்க். கார்க் எங்க மூடணுமோ அந்த இடத்துல போய் ஃபெதர் ஒட்டிக்குது. அங்கதான் அட்ராக்ஷன் இருந்தது. ஸோ அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது, இட் கேன் ஃப்ளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு, சரி எதிரனா இது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு கிளாஸ் டியூப். இந்த கிளாஸ் டியூப்ல வந்து ஒரு பெரிய த்ரெட் கட்டி விட்டுருவாரு. கீழே வந்து ஒரு பென்டீரியல்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு கார்க் மாதிரியே ஏதோ ஒரு மெட்டீரியல். இதுவும் சார்ஜ் ஆகும். அப்ப என்ன பண்றாரு, இந்த ரோப் வழியா நான் இங்க சார்ஜ் பண்ணனா இங்க போய் இது ஃபெதர் அட்ராக்ட் பண்ணுதான்னு பாக்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல எங்க டாலஸ்ட் இடம் இருக்கோ, இது வந்து ஒரு 40 மீட்டரோ 50 மீட்டரோ சொன்னாங்க உயரம். ஸோ அந்த உயரத்துல இருந்து தொங்க விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோப்பை விட்டு இங்க ரப் பண்ணா அந்த சார்ஜ் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகி இங்க போயிட்டு ஃபெதர் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஓ, அப்ப இது இங்க மட்டும் அட்ராக்ட் ஆகாது, இது ஃப்ளோ ஆகி எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு. அப்போ வந்து ஒரு சில்க் த்ரெட் வச்சு ஹேங் பண்ணி பண்றாரு. இது அட்ராக்ட் ஆகல, இதுல ஃப்ளோ ஆகல. ஸோ அப்போ அவர் ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ எதிர இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி ஃபெதர் அட்ராக்ட் ஆயிருக்கோ அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆயிருக்கு. இட்ஸ் a வெரி குட் கண்டக்டர். ஆனா ஒரு இது ஆல்டர்னேட் மாத்தி அந்த ரோப் டைப் பண்ணார்ல, சில்க் த்ரெட் எதுனா கண்டக்ட் ஆகாதோ அதுல பண்ணா இது அட்ராக்ட் ஆகல. ஸோ ஹி ஃபவுண்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். நிறைய மெட்டீரியல்ஸ்ல எதுனா கண்டக்டர்னு குரூப் பண்றாரு, இன்சுலேட்டர்னா குரூப் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு. ஏன் அப்படின்னா ஹி ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் அவுட் எலக்ட்ரிசிட்டி கேன் மூவ். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ங்கிறோம், அந்த ஃப்ளோங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோலே கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இதை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா நம்ம ஆளுங்க? ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். மெட்டல் ஒயர் இஸ் a குட் கண்டக்டர், வெட் த்ரெட் இஸ் a குட் கண்டக்டர், பட் சில்க் த்ரெட்ல டிராவல் ஆகல, இட்ஸ் இன்சுலேட்டட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. ஐ ஜஸ்ட் வான்ட் ஷோ இட் ஹியர். இதை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. வழக்கம் போல விசர்ட்ஸ் அந்த ராயல் சொசைட்டின்னு நம்ம ஏதாவது இதில் மேஜிக் பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா திஸ் இஸ் கால் த ஃபேமஸ் ஃப்ளையிங் பாய் எக்ஸ்பெரிமெண்ட்னுவாங்க. இது ஒரு வுட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் டியூப், ஸ்ட்ராங் கிளாஸ் டியூப் இருக்கும். அதுல இங்க வந்து சில்க் த்ரெட்டால தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் டியூபை ஹெவிலி ரப் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இங்க வைப்பாங்க.
இந்த மேல இந்த இடத்துல சில்க் த்ரெட் ஹேங் பண்றோம்ல, சில்க் த்ரெட் இஸ் நாட் அ கண்டக்டர், ரைட்? ஸோ இந்த பையனுக்கு கீழே இந்த கை, இந்த ஃபேஸ், இந்த கை கீழே ஃபெதர்ஸ் வச்சிருப்பாங்க, அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ அந்த டியூப் எடுத்துட்டு போய் மேலே வச்சா ஃபெதர் வரல. அப்ப வித்தை காட்டுறாங்க, பாருங்கோ பாருங்கோ ஃபெதர் மேலே வரல மேலே வரல அப்படின்ட்டு. வித்தை காட்டினே இருக்கும்போது இப்ப பாருங்க வரும்னு சொல்லிட்டு அந்த டியூப் எடுத்து அவன் நம்ம அந்த பையனோட உடம்புல வைக்கும்போது சார்ஜ் அவன் உடம்பு பூரா பாஸ் ஆகி ஃபெதர் அவன் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இட் பிகம்ஸ் அ கிரேட் மேஜிக். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் as a result of like what Stephen Gray found, insulators and conductors. Okay, so let's revisit again. William Gilbert says electric force can attract things. Ottawa and Gurke says electric force can also repel. Hawksby said rubbing a spinning globe produce a large amount of electric force. whereas Gray என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல் அட்ராக்ட் ஆகுது, which can also conduct the force, like on contactல சில மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணும், சில மெட்டீரியல் ஓன் கண்டக்ட். ஈவன் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைங் பாய் இருக்குல்ல, இந்த இதை அந்த பையனை தொடாம கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாலும் அந்த சார்ஜ் நம்ம பாடி வெளியே போயிட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து அவர் அதையும் டாக்குமெண்ட் பண்ணிடுறாரு, விச் இஸ் நத்திங் பட் அவர் இண்டக்ஷன். இந்த பீரியட்ல நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்னா யூஸ் பண்றோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டீஃபன் கிரே ஃபவுண்ட் அவுட். ஸோ ஆஃப்டர் ஸ்டீஃபன் கிரே இஸ் த கிரேட் காய் டூஃபே. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த டூஃபே வந்து எனக்கு பிசிக்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் சொன்ன லா வந்து ஒரு மெமரைஸ் பண்ணி போய் எழுதினேன். ஸோ ஹி வாஸ் born in France. அவர் வந்து ஒரு பயங்கர வெல்தி ஃபேமிலி, அவருக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஹி டிட் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, botany and physics. He was very curious even at the early period of 20. Since he is from the big wealthy family, right, இவர் என்ன கண்டுபிடிச்சாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எங்க என்ன புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே வாங்கிடுவாரு, இவர் கைக்கு வந்துடும். ஸோ ஹி வாஸ் அப் டு டேட்னு வச்சுக்கோங்களேன் அந்த பீரியட்ல. ஸோ டுஃபே இஸ் சோ குட். ஓகே, ஸோ டுஃபே என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன்ல, வில்லியம் கில்பர்ட், குர்கேனா வந்து நிறைய பொருளை தேய்ச்சி தேய்ச்சி அட்ராக்ட் ஆகுதுன்னா, அப்ப எல்லாரும் பேப்பர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேப்பர் போடுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சி எடுத்து ட்ரப் பண்ணிட்டு இதுவும் அட்ராக்ட் ஆகுது, இந்த குச்சியும் கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அது மாதிரி ஊர்ல என்னென்ன கையில கிடைக்குதோ அவன் ஒன்னொன்னு தேய்ச்சிட்டு பேப்பர் போட்டுன்னு வந்திருக்கான். இவர் பார்த்தாரு, என்ன எல்லாரும் இது மாதிரியே பேப்பர் போட்டுன்னு இருக்காங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து சரி வேற என்ன கண்டக்ட் ஆகும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இவர் அதே மாதிரி அந்த டியூப் எடுத்து நல்லா ரப் பண்ணாரு. ரப் பண்ணும்போது இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, எனி ஆப்ஜெக்ட், ஓகே, விச் இஸ் ரப்ட் அண்ட் வெரி வெல் இன்சுலேட்டட். அதாவது அந்த பேசிக்கா ரப் பண்ணும்போது அந்த whatever the tube or the object, right, அவங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, it gets charged அப்படின்னுவாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து எஸ்கேப் ஆகாம இருக்கணும். ஸோ இஃப் யூ வெல் கவர் இன் இன்சுலேட்டட் இட் கேன் பி எலக்ட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. இட்ஸ் நாட் ஓன்லி சாலிட் ஆப்ஜெக்ட், ஈவன் வாட்டர் கேன் பி எலக்ட்ரிக்னு ப்ரூவ் பண்றாரு. ஸோ யூ ஆர் சேயிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹி சே எவ்ரி திங் கேன் பி எலக்ட்ரிக். ஸோ விச் புட் அ ஸ்டாப்பிங், லைக் எல்லாரும் பேப்பர் போட்டிருந்தாங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரி திங் இஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு யூனிவர்சலா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம குயிரிக்கி பண்ண அந்த சல்ஃபர் பால் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, ஏன் கொஞ்ச நேரம் அட்ராக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ரிப்பல் ஆச்சுன்னு ஸ்டடி பண்றாரு. ஸோ ஹி கம்ஸ் அவுட் வித் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாலை ஃபர்ஸ்ட் தேய்க்கிறோமா, தேய்க்கும் போது அந்த பால் வந்து சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் இட் சார்ஜ், தன்னை சுத்தி நியூட்ரல் எதுவுமே சார்ஜ் ஆகாத வேற எதுவும் தேய்க்காம என்ன பொருள்னா வச்சிருக்கோமோ அந்த பொருள்னா அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆன கொஞ்ச நேரத்துல அது சார்ஜ் ஆயிடுமா, இது வந்து அதை கண்டக்ட் பண்ணும். நம்ம படிச்சோம்ல அந்த கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர், அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ரிப்பல். ஸோ அப்போ நீங்க தள்ள 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 அன்டில் தட் அந்த ஃபெதர் சார்ஜா இருக்கிற வரையும் ரிப்பல் பண்ணிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் லா. இதை அவர் எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கிளாஸ் ராட் எடுத்துக்கிறாரு. ஸோ கோல் என்ன அப்படின்னா, அவர் என்ன இதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, 2 கிளாஸ் ராடையும் நான் தேய்ச்சி சார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கோல்டு லீஃப், அவர் பணக்காரர்ல, ஃபெதர்னா யூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ கோல்டு லீஃப் எடுத்து ஃபர்ஸ்ட் இதுல கிட்ட போனீங்கன்னா அது அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆனோன்னா இது சார்ஜ் ஆனோம் ரிப்பல் ஆகும். அப்போ நீங்க அந்த சைட்ல இருக்க அதே கிளாஸ் ராட் சார்ஜ் ஆனதை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பல் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்காக வந்து 2 கிளாஸ் ராடை வைக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே இந்த லீஃப் வந்து ஃபர்ஸ்ட் ராட் அட்ராக்ட் ஆகி சார்ஜ் ஆனோன்னா இந்த கிளாஸ் ராடும் ரிப்பல் பண்ணுது, இன்னொரு கிளாஸ் ராடும் ரிப்பல் பண்ணுது. இது மாதிரி சரி என்னென்ன மெட்டீரியல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு வேக்ஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாரு.
அதே எக்ஸ்பெரிமெண்ட் வேக்ஸ் அண்ட் சார்ஜ் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரிப்பல்லிங் போத். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, நம்ம ஏன் கிளாஸையும் வேக்ஸையும் வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளாஸையும் நல்லா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, வேக்ஸையும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. சார்ஜிங்னா ரப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸை நோக்கி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேக்ஸை நோக்கி போகுது, அப்புறம் ரிப்பல் ஆகுது. ஸோ இப்போ கிளாஸ் கிட்ட போகும்போது இது ரிப்பல் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா கிளாஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி அந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரிப்பல் ஆகுது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, கிளாஸ் லைக் சப்ஸ்டன்சஸ்னா பாசிட்டிவ் விச் கெட்ஸ் அட்ராக்ட், அதை அட்ராக்ட் பண்ணும். வேற வேக்ஸ் லைக் சப்ஸ்டன்ஸ்னா வந்து தள்ளுது அப்படிங்கிறாங்க. விச் இஸ் நத்திங் பட் ஹி ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் லைக் there is a positive node, negative node, right? அதை கண்டுபிடிக்கிறாரு. So that is what Dufay. So Dufay is famous for that first law which explains how the electric force works. At the same time, he was the one first found அதுக்கு வந்து அவர் அப்போ வந்து நமக்கு கேத்தோட் ஆனோட்னு பேர் தெரியாது. ஸோ ஹி நேம்ட் விட்ரியஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் கிளாஸ் லைக் விச் வில் அட்ராக்ட், அண்ட் ரெசினியூஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் வேக்ஸ் லைக் விச் இஸ் ரிப்பல். ஸோ திஸ் இஸ் வாட் டுஃபே ஃபவுண்ட் அவுட். ஸோ இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இது வந்து ஒரு 100 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க இத்தனை ரிசர்ச். இந்த 100 இயர்ஸ் இந்த ரிசர்ச்சை வந்து we can present to kids in 6th standard for a week. நீங்க ஒரு 3 physics கிளாஸ் வச்சா கூட இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப மனுஷன் எப்படின்னா திங்க் பண்ணி ஒன்னொன்னா ட்ரை பண்ணி விதவிதமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான்னும் போதுதான் அந்த குழந்தையும் இவங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இட் வில் ஸ்டார்ட் திங்க். ஸோ தட் இஸ் த கோல். ஸோ வி கோ ஃபர்தர் டவுன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இன்னும் அடுத்து வந்தவங்கன்னா பார்ட்டி பயங்கரமா விசடியாஸ் இன்னும் டிஃப்ரெண்டா என்ன பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். So with this, like I end my first session, how the electric force வில்லியம் கில்பர்ட் நேம் பண்ணி அது எலக்ட்ரிசிட்டி ஆகி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன கத்துக்கிட்டோங்கிறத ஐ ஜஸ்ட் ஷேர். ஸோ ஓவர் டு யூ ஸ்டீஃபன் சார். சதீஷ் ஒரு கிளாப் பண்ணுங்க முதல்ல ஏதாவது. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களான்னு இருக்கு. அப்புறம் நீங்க லென்த்தியா போவீங்க நீங்க. அதாவது என்னன்னா நாங்க எல்கேஜிலேயே முடிச்சிட்டீங்க, நீங்க எல்கேஜில நிறுத்தி வச்சிட்டீங்க. இல்ல இது முடிச்சதுக்கு காரணம் இப்ப எக்ஸாம் இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது இப்ப 6 பேர் சொன்னீங்க, நீங்க 5 பேர் சொன்னீங்க. வில்லியம் கில்பர்ட், ஓட்டோ வான், பிரான்சிஸ், ஸ்டீஃபன் கிரே, அப்புறம் டூஃபே, எல்லாருமே எப்படி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, அந்த பேசிக் கான்செப்ட் எப்படி ஆரம்பிச்சது, அந்த ஒவ்வொருத்தரோட அது பழக்கத்துல வரப்ப அந்த ரிசர்ச், அதாவது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புது விஷயமும் வந்து செயல்முறையில ஏதோ ஒண்ணு பண்ண போய் தான் ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதுல இருந்து தான் நம்ம பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கோன்றது தான் உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னீங்க, நியூட்டன் பத்திலாம் கொஞ்சம் நெகட்டிவ் திங்க்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில அந்த காலத்துல வந்து பலர் வந்து அது வந்து இப்போ பேசிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பவர் எலக்ட்ரிசிட்டின்றது என்னன்றது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம எப்படி அந்த கான்செப்ட் வந்ததுன்றதே திங்கிங் வந்திருக்குமா அப்படின்னா ஒரு டவுட் தான். இப்ப நீங்க இது போட்ட பிறகுதான் எனக்கு தோணுச்சு வந்து எப்படி வந்தது எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு கான்செப்ட், எப்படி திங்க் பண்ணாங்க, எப்படி எந்த மாதிரி வந்ததுன்றது அதுக்கு இனிஷியேட்டிவ் கொடுத்தீங்க. நானும் அதுதான் ஸ்டார்டிங்லேயே கேள்வி கேட்டேன். நான் யாரெல்லாம் அந்த போஸ்ட் பார்த்த உடனே எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்ததுன்னு எதனா திங்க் பண்ணீங்களா அப்படின்ட்டு அதை முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சதீஷ் பேசுவோம்.